சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத பணமும் அதிகாரமும் ஒன்னும் பண்ண முடியாது. அண்ணா அண்ணா நிறுத்துங்கண்ணா, நானும் அந்த பக்கம் தானே போறேன், கொஞ்சம் விட்டுறீங்களா? சரிப்பா, அன்டைமா இருக்கு, ஏதாவது பார்த்து கொடுங்க. ஏறுங்க ஏறுங்க. ரொம்ப நன்றிண்ணா. ஏறா உள்ள. அண்ணாச்சி, நான் வீட்டுக்கு போறதுக்கு தனியா தானே ஆட்டோ பிடிச்சேன். எதுக்கு தேவையில்லாம இவங்களை ஏத்துனீங்க? ஒண்ணு அவங்களை இறக்கி விடுங்க, இல்ல நான் வேற ஆட்டோவை பிடிச்சுக்கிறேன். வண்டி நிறுத்துங்க. ஏம்மா, நாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப நேரமா ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆட்டோவே கிடைக்கல. கொஞ்சம் கருணை காட்டுமா? ஆட்டோ வாடகை வேணா நீ பாதி நாங்க பாதின்னு ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதானே? இல்ல, இது சரியா வரும்னு எனக்கு தெரியல. அண்ணாச்சி, நான் வேற ஆட்டோவை பிடிச்சுக்கிறேன். போற வழியில இறங்கிப்பாங்கம்மா. உனக்கு ஆட்டோ செலவு கம்மி தானம்மா. மனுஷனுக்கு ஒரு உதவி, இத போய் பெருசா பேசுற. போற வழியில இறங்கிப்பாங்கன்னா சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உட்காந்தா தூக்கி தூக்கி போடுதுடா. யாருமா நீ? எங்க வேலை செய்யற? நான் இப்போ எங்கேயும் வேலை செய்யல. வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இருந்து எனக்கு வேலை போயிடுச்சு. நான் இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆமா, உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? கூலி வேலை பாக்குறாங்க. சொந்த வீட்டுல இருக்கியா இல்ல வாடகை வீட்டுல இருக்கியா? வாடகை வீட்டுல தான் இருக்கோம். உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு மாதிரி இருக்குது. ஓ நல்ல நேரம் நீ எங்களை பார்த்துட்ட. நீ மட்டும் எங்க கூட சேர்ந்த நான் உன் வாழ்க்கைய, உன்னோட எதிர்காலத்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவேன். கொஞ்ச நாள்லயே சொந்த வீடு, காரு, பங்களான்னு நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு செட்டில் ஆயிடலாம். உனக்கு நாங்க உதவி செய்ய ரெடியா இருக்கிறோம். உன் அம்மா அப்பாவை நீ கஷ்டப்படாம பாத்துக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அண்ணாச்சி, ஆட்டோ நிறுத்துங்க. ஐய உன்ன ஆட்டோ நிறுத்தினா என்னமா அர்த்தம்? நான் ஓப்பனா விஷயத்துக்கு வரேன். உன்கிட்ட நல்ல அழகு இருக்கு, சின்ன வயசு வேற, நல்லா சிக்குன்னு இருக்க. உன்ன போல ஆளுக்கு தான் சிட்டியில டிமாண்ட் அதிகமா இருக்கு. காயத்ரி ரொம்ப தைரியமான பொண்ணு. அவ மட்டும் கரெக்டான நேரத்துல அந்த இடத்துக்கு வந்து கத்தியால குத்த வந்த ரவுடிகளை அடிச்சு விரட்டலனா என் வயித்த கத்தியால குத்தி அந்த ரவுடிங்க கிழிச்சிருப்பானுங்க. அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அப்படி ஒரு சம்பவத்தை நடக்க விடாம என் உசிரியை காப்பாத்திட்ட அந்த காயத்ரி, அவளுக்கு காலம் பூரா நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நல்ல சம்பளம் கொடுத்து நல்ல வேலை கொடுத்து நாமளே அவளை பார்த்துக்கணும். அதுதான் அவளுக்கு நாம செய்யற நன்றி கடனா இருக்கும். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். காயத்ரி எங்க? அண்ணா, தப்பெல்லாம் ஏன் மேலதானா? முதல்ல நீங்க என்ன மன்னிச்சிருங்க. என்ன சொல்ற? காயத்ரி சமைச்சு போட்ட விஷயத்த நான் அன்னிக்கிட்ட சொல்லிருக்க கூடாது. நான் சொன்னதாலதான் காயத்ரி அண்ணி வேலையை விட்டு அனுப்புனாங்க.
நான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடதான் காயத்ரியை பார்த்து கூட்டிட்டு வாங்கன்னு நீங்க சொன்னதும் நானும் ரேஷ்மாவும் சந்தோஷமா எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு காயத்ரிய தேடி போனோம். காயத்ரி ரிசப்ஷன்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தா. ஆண்டி கூட்டிட்டு வர சொன்னாங்க. வான்னு கூப்பிட்டோம். ஆனா அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இருந்தாலும்